கருவறைக்குள்ள அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அர்ச்சகர் தான் போய் பூஜை பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஏன் இப்படி? இப்போ ஒரு கோவிலில் நாங்கள் திருவள்ளுவர் வச்சு கும்பிட தயாராக இருக்கோம். ஒரு சர்ச்சில் திருவள்ளுவர் வச்சு நீங்கள் கும்பிட தயாராக இருக்கீங்களா? ஒரு மசூதியில் திருவள்ளுவர் வச்சு நீங்கள் கும்பிட தயாராக இருக்கீங்களா? டேய், திமுக மட்டும் இல்லைனா நீலாம் சோறு திம்பியாடா? திமுக மட்டும் இல்லைனா நீ டிகிரி வாங்கியிருப்பியாடானா? நீ மூடிக்கிட்டு போடா, எங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்தோம். இதே வாய் தான் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தை போய் பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோ தங்கம் நாங்கள் உருக்கி அப்படியே நாங்கள் பிஸ்கட்டாக கொண்டு வைப்போம்னு சொல்லி போன அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்கமே எங்கே காணவில்லை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இத்தனை அர்ச்சகர்கள் கோவில் அன்னைக்கு பாதுகாத்துட்டு மாதம் 2000 3000 வருமானம் கூட இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அர்ச்சகர்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுமதி மேகவன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போது திருப்பரங்குன்றம், அதாவது எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே பாஜக மற்றும் பரிவார அமைப்புகளுக்கு நாடி துடிப்பாக இருந்த விஷயம் திருப்பரங்குன்றம். பல்வேறு வழக்குகள், ராமரவிக்கார் போன்றவங்க வழக்கு தொடுத்தது. அவர் நீதிபதி GR விஸ்வநாதன் அங்கே தீபம் ஏற்றலான்ற விஷயம் சொன்னப்பட்டது. இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்த பிறகும் இப்போது பார்த்திங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்துல தீபம் ஏற்றப்படும், தூணில் தீபம் ஏற்றப்படாதுன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் டிவிகேவை பற்றி. நீங்கள் மாற்றம் கொண்டு வரேன்னு திமுக செஞ்ச அதே குப்பை அரசியலை, குப்பை ஆட்சியை செய்யணும் அப்படின்னா அது என்ன மாற்றம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. திருப்பரங்குன்றத்தில் இங்கே எங்கேருந்து மதவாத அரசியலோ சங் பரிவார அமைப்புகளுக்கோ இங்கே என்ன வேலை? யார் அதை தீர்ப்பு கொடுத்தது? நீதிமன்றம். நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கோ அதை நிறைவேற்றுறது தானே உங்களோட வேலை. நீங்கள் GR சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறீங்க? அவருக்கு ஒரு அடையாளம் பண்ணுறீங்க, இல்லை இவர் பட்டை போட்டிருக்காரு, இவர் பூணூர் போட்டிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு, இல்லை அங்கே 20 நீதிபதிகள் அமர்வு அவங்க என்ன சொன்னாங்க? அதே தானே கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ நீங்கள் கோர்ட்டை அவமதிக்கிறீங்களா? நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் முருகன்றவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரை தராசுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு தராசு அங்கே இருக்குது. அவர் நம்ம செய்கிற நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தகுந்த மாதிரி நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் திருப்பரங்குன்றம் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணதுனால தான் நீங்கள் திமுகவை இன்றைக்கி அந்த திருப்பரங்குன்றம் முருகனோடனால தான் நீங்கள் வெளியில் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி அதே வேலையை தாவேகா பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் யாரை அப்பீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன கேட்குறோம்? உங்களோட கொள்கை சித்தாந்தம் மண்ணாங்கட்டி இங்கே கோவிலுக்குள்ளே என்ன வேண்டி கிடக்கு? கோர்ட்டு தீர்ப்பை மீறி இப்போ கோர்ட்டு தீர்ப்பு ஒருத்தவங்களை தூக்கில் போடுன்னு சொல்லுது. இல்லை எங்களுக்கு இதனால ஒருத்தவங்க உங்கள் மனசு புண்போட்டுரும், அவங்க மனசு புண்போட்டுரும் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ இங்கே எதுக்கு சட்டம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை நிறைவேற்ற முடியாது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதே நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு நட சாத்திர நேரத்தை விட தாண்டி கோயிலை திறந்து வச்சுருந்தீங்கல்ல. அப்போ என்ன நீங்கள் இப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க? அது நீதிமன்ற கண்டனமும் தெரிவிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்களாம் நான் திமுக காரங்களுக்கு மேலே ஒரு படியிலலாம் நிற்கிறீங்க. உங்களுக்குலாம் நான் தலையில் கொம்பு முளைச்சிருக்கா? கோவில் நட என்ன நடமோ அந்த நேரத்துக்கு நீங்கள் போயிருக்கணும் உள்ள, இல்லையா வெயிட் பண்ணி திருப்பி எப்போ திறப்பாங்களோ அப்போ தானே நீங்கள் உள்ளே போயிருக்கணும். உங்களுக்காக கோவில் நட எக்ஸ்ட்ரா டைம் திறந்து வச்சுருக்காங்கன்னா எப்படி இது ஒத்துக்க முடியும்? என்ன நீங்கள் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு கோவில் நடைமுறையே மாற்ற மாட்டோம் அது ஒன்று. அப்போ கோவில் நடையை எப்போ திறக்கணுமோ நிர்மல்குமார் அவர் வர்றதுக்காக 2 மணி நேரம் திறந்து வச்சுருக்கலாம். அது கோவில் நடைமுறையை இது பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த கோவிலில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இல்லை அது கோர்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. கோவில்கள் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அந்த கோவில்களை மீட்டு எடுக்கணும். அதுதான் இதுக்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா இங்கே கோவில்கள் எல்லாமே கொள்ளையர்களின் கூடாரமாகிட்டு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைங்கிற பேரில் அங்கே ஒவ்வொன்றையும் உட்காந்துக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட ஒட்டுண்ணிகள் மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. முதல்ல இவங்களை அங்கேருந்து வெளியே எடுக்கணும். அதுதான் இதுக்கு ஒரே தீர்வாக இருக்கும். இல்லை மேடம், இப்போது நிர்மல்குமார் இப்போ பயங்கரமாக ஒரு செக்குலரிசத்தை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கார். அதை போலி சூடோ செக்குலரிசம்னு சொல்லுவோம், போலி மதசார்பின்மை, அதெல்லாம் ரொம்ப விமர்சிச்சிருக்காரு. இப்போ இங்கே அதே அவர் கடைபிடிக்கிறார். பாஜக இருந்தபொழுது அந்த திருவள்ளுவருக்கு காவியை கட்டி விட்டு பட்டையை போட்டு ருத்ராட்சம் போட்டு அதை பெரிய லெவலில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணது யாரு? நிர்மல்குமார் அவர்கள். இன்னைக்கு அதே வாய் என்ன பேசுது? இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பாஜகவோட ஆணவம் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் 1% கூட இருக்காது. அப்போ நீங்கள் அப்படி செஞ்சப்போ அப்போ என்னவா இருந்தீங்க? அப்போ அன்னியனா இருந்தீங்க, இப்போ அம்பியா மாறிட்டீங்களா? அப்போ நீங்கள் எப்படி ஒரு மனுஷன் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எப்படிங்க தன்னோட இது நீங்கள் எப்படி வாய் வழியாக தான் சாப்பிட முடியும், மூக்கில் தான் சுவாசிக்க முடியும்? நான் அதுக்காக வேறு மாதிரி பண்ணிக்க முடியுமா வேறு இடத்துக்கு போகிறதுனால? உங்களுக்குன்னு சில சித்தாந்தங்கள், இது என் சாமினா என் சாமி தான், அதுக்காக நீங்கள் வேறு கட்சிக்கு போகிறனால நீங்கள் மாறிப்பீங்களா?
இங்கே அங்கே விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அனைவருக்குமான ஆட்சி கொடுப்போன்றாரு. அப்போ இந்துக்களை வந்து திட்டினா, இந்து மக்களோட நம்பிக்கைகளை இழிவுபடுத்தினா தான் இங்கே நீங்கள் டிவிகளையும் காலம் தர முடியுமா? அதுக்காக நிர்மல்குமார் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரா அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. திருவள்ளுவர் வந்து இந்து மதத்துக்கானவர் தானே, இந்து மதத்துக்கானவர் இல்லையா அவர்? அப்போ என்ன நீங்கள் அடையாளம் பண்ண பார்த்துக்கிறீங்க? இப்போ அவருக்கு காவியோ வெள்ளையோ இல்லை திருநீரோ ருத்ராட்சமோ போட்டால் கூட அவர் இந்து மதத்துக்கானவர், இங்கே தமிழகத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னத்தை சொல்லுறீங்க? அப்புறம் கிறிஸ்தவருங்கிறீங்களா இல்லை இஸ்லாமியருங்கிறீங்களா? சொல்லுங்கள். இப்போ ஒரு கோவிலில் நாங்கள் திருவள்ளுவர் வச்சு கும்பிட தயாராக இருக்கோம். ஒரு சர்ச்சில் திருவள்ளுவர் வச்சு நீங்கள் கும்பிட தயாராக இருக்கீங்களா? ஒரு மசூதியில் திருவள்ளுவர் வச்சு நீங்கள் கும்பிட தயாராக இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு சமணர் இல்லை ஒரு பௌத்தருங்கிறீங்க. அவங்களாம் அந்த விகாரத்தில் வந்து திருவள்ளுவர் வச்சு கும்பிட தயாராக இருக்காங்களா? இல்லைங்க. அப்போ என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ நாங்கள் ஒரு இந்துங்கிறதுனால நான் உலக பொதுமுறை கொடுத்தவர், அவரை ஒரு குறுகிய இதுக்குள்ளே அடைக்காதீங்க. இது எப்படி? அப்போ விஜய்னா ஒரு நடிகர், அவர் தமிழ்நாட்டுக்கே ஆனவர் அப்படின்னா நீங்கள் அவரை குறுகுன வட்டத்துக்குள்ளே அடைக்காதீங்க. நீங்கள் ஏன் ஜோசப் விஜய்னு சொல்கிறீங்க? சொல்லுவீங்களா? நான் ஒரு கிறிஸ்துவர்னு அங்கே சர்ச்சில் மண்டி போட்டு போகிறாருல்ல, அப்போ அவர் கிறிஸ்துவங்கிறதுனால தமிழகத்துக்கு இல்லாமல் போயிடுவாரா? அப்போ திருவள்ளுவர் மட்டும் ஒரு இந்துங்கிறதுனால உலகத்துக்கே இல்லாமல் போயிடுவாரா? அப்போ என்னங்க நீங்கள் ஜேசிடி பிரபாகர் வந்து இதில் உட்காந்துருக்காரு, சட்டசபையில் உட்காந்து பைபிள் வாசகத்தை ஓதிட்டு உட்காந்து அடுத்து படிக்கிறாரு. இல்லை இப்போ வேளாங்கண்ணி கிட்டத்தட்ட வந்து பல லட்ச ரூபா செலவில் 2 வாகனங்களை வேறு வழங்கியிருக்காரு அவர். அதுதான். அப்போ நீங்கள் இப்போ என்ன அது என்ன சட்டசபையா இல்லை திருச்சபையான்னு ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியுது. அவங்களாம் நீங்கள் மத சார்பற்றவர்கள்ன்றீங்க. திருவள்ளுவர் என்ன குளத்தில் பிறந்தாரோ, இங்கே நம்மள சனாதன தர்மத்தை பற்றி அவ்வளோ பேசியிருக்காரு. 10 கடவுள் வாழ்த்து பாட்டு வச்சிருக்கிறாரு. இந்திரன் திருமாலிலேருந்து மகாலட்சுமியிலேருந்து அவ்வளோ பேரை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ அவர் யார்? இந்த கடவுள்கள்லாம் எந்த மதத்தில் இருக்குது? அப்போ நீங்கள் எப்படி இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கணும்னு சொல்லுவீங்க? ஒரு பூசணி தோப்பையே மறைக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஐடியாலஜிலாம் யாருன்னு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த நீங்கள் இன்றைக்கி வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால அப்படியே அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக பேசும்பொழுது அப்போ மக்கள் உங்களை என்னவா பார்ப்பாங்க? அது கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே கோயில் விஷயந்தான். கிட்டத்தட்ட 3000 கிலோ தங்கம் நாங்கள் உருக்கி வந்து அப்படியே வந்து நாங்கள் பிஸ்கட்டாக கொண்டு வைப்போம்னு சொல்லி போன அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்கமே எங்கே காணவில்லை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அந்த வழக்கு வந்து பற்றி பேசும்போது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சம்மந்தப்பட்ட தங்கம் கூட காணவில்லைன்னு புகார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அனைத்து கோயில் இருக்க தங்கம் காணாமல் போன தங்கத்தை திருப்பி மீட்டெடுப்பு முயற்சியில் இருப்போம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இந்த கொள்ளையர்களின் கூடாரம் ஆகிட்டு இருக்குன்னு. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே அந்த பூசாரி இருக்காங்கல்ல, அர்ச்சகர் தட்டில் உழுவுது பாருங்க, 10 ரூபா 20 ரூபா. அந்த 10 ரூபா 20 ரூபா மேலே இவங்களுக்கு கண்ணு. 10 ரூபாய் ஏன் தட்டில் போடுறீங்க? நிறைய கோயிலில் போர்டே அர்ச்சகர் தட்டில் பணம் போட வேண்டாம், உண்டியலில் போடவும். எப்படியும் அந்த 10 ரூபாயும் தூக்கி உண்டியலில் போடு, அதையும் நான் வாரி சுற்றி வாயில் போட்டுட்டு போகிறேன். அவங்க போய் அந்த அர்ச்சகர்கள் வந்து அந்த காற்று இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்களை அதுக்குள்ளே நின்று அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க, விளக்கேற்றுறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு 200 கோவில்கள் வந்து ஒரு பிரபலமாக இருக்குது, ஒரு நாளைக்கு அவங்க 1000-2000 சம்பாதிக்கிறத பேசுகிறீங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான கோவில்கள் வருமானமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் அந்த கோயிலுக்கு போனால் பெருசு. 10 பேர் 10 ரூபா போட்டால் கூட ஒரு நாள் வருமானம் எவ்வளோ? 100 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானத்துக்காக ஏதோ ஒரு கோயிலில் விளக்கேற்றி வச்சு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கிற அர்ச்சகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க இல்லைன்னா அந்த கோயில் என்ன ஆகும்? அவ்வளோதான். விளக்கேற்ற வெளியிலனா பால் அடைஞ்சு இடிஞ்சு அதுக்கப்புறம் அதில் இருக்க தூணு கீணு படி எல்லாத்தையும் சிலையெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போயிருவீங்க. அது வெறும் அப்படியே இடிஞ்சு பால் அடைஞ்சு மண்டபமாக போயிடும். எத்தனை அர்ச்சகர்கள் வந்து கோவில் அன்றைக்கி பாதுகாத்துட்டு மாதம் 2000-3000 வருமானம் கூட எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அர்ச்சகர்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பண்ணணும். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுதுன்னா, உண்டியல் காசு எடுத்து ஈவோக்களுக்குலாம் இனோவா கார் வாங்குறது, அங்கே உள்ள பில்டிங் கட்டுறது, கோயிலுக்குள்ளேயே டாய்லெட் கட்டுறது. ஏன்னா இவங்க டாய்லெட் கூட வெளியில் நடந்து போக மாட்டாங்க. அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற அறநிலையத்துறை ஆஃபீஸுக்கு வந்து செருப்பு போட்டுட்டு உள்ளே வருது. என்ன அநியாயம் பண்ணுறீங்க? அதுக்குள்ளே நிறைய பேர் கிரிப்டோக்களை உள்ளே விடுறது. பேர் தமிழ் பேராக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. கல்யாணம்லாம் கிறிஸ்தவ முறைப்படி பண்ணுவாங்க. வீட்டில் யாராவது செத்து போனால் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுறது. எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு கோவிலுங்கிறது என்ன? அங்கே கோவிலுக்குள்ளே மதச்சார்பின்மை எப்படி வரும்? கோவிலே எங்களோட மதம் சார்ந்தது. கோவிலுக்குள்ளே என்னையா மதச்சார்பின்மை வரும்? அப்போ எங்கள் கோவிலுக்குள்ளே சாமி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், அங்கே சாமி உயிரோடு இருக்குன்னு நம்புகிறோம். அப்போ நீ சாமி நம்பிக்கையே இல்லாதவனெல்லாம் கொண்டாந்து அதுக்குள்ளே விட்டா அவன் என்ன நினைப்பான்? அதை கல்லாக பார்ப்பான். இது எத்தனை வருஷம் கல், இதை பேத்தா எத்தனை கோடி தேரும், அப்படி தானே பார்ப்பான். கோவிலுக்கு ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்கல்ல, எத்தனை பேர் மாங்கல்யத்தை திருமாங்கல்யத்தனை போடுவாங்க, அது எவ்வளோ புனிதமானது. அப்போ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நிறைய பேர் ஒரு பொருள் காணா போகுதுன்னு வச்சுக்கோங்க, வேண்டிப்பாங்க, கிடச்சா நான் திருப்பி உனக்கே செலுத்துறேன். அதில் வைரக்கல் இருக்கலாம், ரத்தனக்கல் இருக்கலாம், பவளம் இருக்கலாம். சில பேர் 150 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரூபிக்கு இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. ஒரு சின்ன முத்து இருந்தால் கூட நீங்கள் நகையை உருக்குறேன்றீங்க. நகையை உருக்குனா அந்த நகையில் இருந்த வைரமோ மரகதமோ இல்லை ரூபியோ இல்லை முத்தோ பவளமோ என்னாச்சு? அதெல்லாம் கணக்கில் காமிச்சிருக்கீங்களா? தங்கத்தை மட்டும் கணக்கில் காமிச்சிருக்கீங்க. அதுலேயும் உருக்கில் என்ன பண்ணுவீங்க? நம்ம நகை கடைக்கு போகிறப்பே பார்க்குறோம்,
10 கிராம் உருக்கணும்னா 1 கிராம் தள்ளி போச்சு, அழுக்கு போச்சு, அதை போச்சுன்னு கணக்கு காட்டுவாங்க. நீங்கள் கிலோ கணக்கில் உருக்கியிருக்கீங்க. எத்தனை கிலோ ஆட்டையை போட்டிருப்பீங்க தெரியாது. அதில் இருந்த விலை மதிப்பு இல்லாத கற்கள், பவளங்கள் அதெல்லாம் என்ன பண்ணீங்க தெரியாது. இதை உருக்கக்கூடாது அப்படிங்கிறத எவ்வளோ பேர் கேஸ் போட்டாங்க? அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணலை. அப்போது உங்களோட நோக்கம் என்ன? எங்கள் கோவிலிருந்து எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், எவ்வளோ சுருட்டலாம், அதை தானே நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனையோ 1000 கோயில்கள் விளக்கெரியாமல் இருக்குல்ல, அந்த கோவில்களுக்கு விளக்கெரியதுக்கு தான் வழி பண்ணீங்களா? எத்தனை கோவிலில் பண்ணீங்க? ராஜராஜ சோழன், முன்னாள் ராஜராஜ சோழன் இருக்காரு சேகர் பாபு, அவர் எத்தனை கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு இது பண்ணாரு? எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு, நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. சேகர் பாபுவோட சொத்து, ஸ்டாலினோட சொத்து, கலைஞரோட சொத்தெல்லாம் வித்து எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எப்படி ராஜராஜ சோழன் தன்னோட கஜானாவை திறந்து விட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுங்கன்னா பாருங்க, அந்த மாதிரி இவங்கெல்லாம் அவங்க சொத்தை வித்து கட்டினாங்க. ஏங்க அவங்க தலைக்கட்டு வரி போட்டு அங்கே ஊரில் இருக்கவங்க வசூல் பண்ணி ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணால் அதில் நீங்கள் போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க. அதான் நான் கேட்குறேன், காசு வர கோயிலில், வருமானம் வர கோயிலேருந்து வருமானத்தை பிடுங்குனீங்க. வருமானம் இல்லாத கோயில்களுக்கு விளக்கேற்ற வழி இல்லாமல் எத்தனை கோயில்கள் இருக்கு? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 160 கோயிலை இடிச்சிருக்கீங்க. அது ஒரு பக்கம். அதை சொன்னார் ரொம்ப பெருமையா. இது இல்லாம ஆயிரக்கணக்கான கோவில்கள் விளக்கேற்ற வழி இல்லாம நம்ம போய் வழிபாடு பண்ணாம சிதிலம் அடைஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் என்ன வழி? அப்ப இந்து சமயத்துறைன்னு எதுக்கு இருக்கீங்க? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஹஜ் பயணம் போறவங்களுக்கு பளபளன்னு பளிங்கு மாளிகை எப்படி கட்டி கொடுக்கலாம், இல்லை இமாம்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு, ஸ்கூட்டி வாங்குறதுக்கு என்ன மானியம் கொடுக்கலாம். இப்போ ஒரு திவே செஞ்சிருக்காரு பாருங்க விஜய், அதுக்கு பணம் கொடுக்கணும், செய்யுங்க, வேணாங்களே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களோட வரி பணத்தை எடுத்து இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க. ஆனால் எங்களுக்கு எங்கள் கோவில் காசு எடுத்தே கூட கோவிலுக்கே செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கள் கோவிலை பாருங்கள், கோவிலை பராமரிக்கிறவங்களுக்கு கொடுங்க. அர்ச்சகரோட தட்டில் 100 ரூபா விழுந்தா ஏன் வயிறு ஏறிறீங்க? ஈவோக்கு இனோவா வாங்கி கொடுக்குறீங்களா? ஈவோக்களுக்கெல்லாம் 15 லட்சம் 30 லட்சம் 35 லட்சம் இனோவா வாங்குவீங்க. ஆனால் ஐயரோட தட்டில், அர்ச்சகரோட தட்டில் இவங்களுக்கு என்னன்னா, கோவில் கருவறைக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஐயர் பிராமணர்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இதே இவங்களுக்கு புரியல. பல கோவில்களில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் உள்ள உட்காந்துருக்காங்க. பல கோவிலில் பிசியில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போனால், நீங்கள் இப்போ சங்கராச்சாரியாரே போனாலும் சரி, ஆதீனங்களே போனாலும், மடாதிபதிகளே போனாலும் வெளியே தான் நிற்கணும். கருவறைக்குள்ள அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அர்ச்சகர் தான் போய் பூஜை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஏன் இப்படி ஏன்னா இந்த பெரியாரோட மூளையை வச்சுக்கிட்டு கருவறைக்குள்ளே எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க. கருவறைக்குள்ளே உனக்கு என்ன வேலை? கருவறைக்குள்ளே அங்கே கடவுள் இருக்காருன்னு நம்புறவனுக்கு தான் உள்ள வேலை. நீ வெளியில் உட்காந்துட்டு இந்த சிலை எத்தனை வருஷம், இது எத்தனை கோடி பேரணும் உள்ளே கொண்டு விட்டா? கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் ஆலயங்கள் பற்றி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புரோட்டோகாலை பற்றி முன்னாள் மேயர் பேசினாங்க. அது ஒரு வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் புரோட்டோகாலில் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நீங்களே பல வீடியோஸ் பேசியிருக்கீங்க. இது மாதிரி காரில் தொத்திட்டு போனது, கொடையை பிடிச்சது எல்லாம் பேசியிருக்கீங்க. அந்த அம்மையார் திருப்பி முந்தானத்து பேசும்போது சொல்லியிருக்காங்க, சினிமா நடிகர் இது மாதிரி சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் நீங்கள் மக்களை மயக்கி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அவங்களோட குழந்தை மழலை குடலை நேற்று பேசியிருக்காங்க. பேசும்பொழுதே பாருங்க, அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறவங்கெல்லாம் இந்த திரா அப்படின்ட்டாங்க. இந்த திராவிட கூட்டம் அப்படின்னா அவங்க உண்மை வந்துருச்சு வாயில. அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க, சினிமாவில் நடிக்கிற மாதிரி இவங்க அவ்வளோ இதுன்னு நினச்சிட்டாங்க, இது ஒன்றும் சினிமாவில் நடிக்கிற மாதிரி இல்லை, சும்மா ஒரு நடிகராக இருந்துட்டா அதான்னு கேட்குறாங்க. இதே வாய் தான் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தை போய் பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவரோட படத்தெல்லாம் போய் முதல்வராக இருந்தார்ல, முன்னாள் முதல்வரெல்லாம் போய் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போது உதயநிதி யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? சினிமா நடிகர் தானே. ஏன் நாங்கள் தான் கேட்குறோம், திமுக காரங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தாவேக்காவை கேட்க? சரி, தாவேக்கா ஆட்சியில் தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, ஆர்வ கோளாறில் பல விஷயங்கள் பண்ணுறாங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை கேள்வி கேட்க திமுக காரங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அப்புறம் உதயநிதி என்ன வந்தார்? பிறந்ததுலேருந்தே அப்படியே அவர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கொத்தரிமைகள்லாம் பேசுவாங்க பாருங்க, கருவுக்குள்ள இருக்கிற பேர்ந்தே எங்க அண்ணனோட கட்சி பணி ஆரம்பிச்சிருச்சு. கொத்தூஸ் எப்படி கருவுல இருக்கையிலே உதயநிதி அப்படியே உதச்சு வயிற்றுக்குள்ளே திமுக கூடிய பிடிச்சிட்டு இருந்தாராம். என்னையா பில்டப்! இந்த ஒரு கண்ணாடின்னு ஒரு படத்தில் சந்தானத்து கூட நடிக்கிறதுக்கு முன்னாடி, சந்தானம் ஹீரோ, அதில் துணை நடிக்கிற அவர் நடிச்சிருப்பார் உதயநிதி. அந்த படத்துக்கு முன்னாடி யாருக்காவது உதயநிதினா யாருக்காவது தமிழ்நாட்டில் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பையன் இருக்காரு அப்படின்ற அளவுக்கு தெரியும். நீங்கள் சினிமாவில் கொண்டு ஒரு 10-15 நடத்த சேஃபாக சந்தானம், சூரி இவங்களெல்லாம் வச்சு அவரை சேஃபாக லேர்ன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, நயன்தாரா உங்களை மாதிரி ஹன்ஷிகா மோட்வானி இவங்களெல்லாம் பாப்புலரான ஹீரோயின், பாப்புலரான நடிகர்கள் கூட வச்சு இவரை அப்படி ஒரு இது பண்ணி கொண்டு வரீங்க. கொண்டு வந்தோன்னா டைரெக்டாக இருக்கிறீங்க, நேராக எம்எல்ஏ
அடுத்து உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர், அடுத்து உடனே துணை முதல்வர். இந்த இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அடுத்து இப்போ ஒரு கட்சி தலைவராக ஆவார்னு நினைக்கிறேன், செயல் தலைவராக ஆக்குவாங்க போல இருக்கு திமுகவுக்கு. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, அதாவது 80s கிட்ஸு 90s கிட்ஸு 2K கிட்ஸ் எல்லாம் நான் கொத்தரிமைன்னு சொல்லி ஓஞ்சு மூளையில் போய் உட்காந்துட்டாங்க. எப்போ முடியலடா எங்களால் முட்டி தெரிஞ்சு போச்சுன்னு. இப்போது ஜென்சி கிட்ஸு, ஏன்னா டிவிகேக்கு ஜென்சி வந்து அதிகமாகிட்டாங்களாம். உடனே ஜென்சி டிஎம்கேன்னு கூப்பிட்டு ஜென்சி டிஎம்கே என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா, ஆமாண்டா நாங்கள் கொத்தூஸ் தான், நாங்கள் கொத்தெருமைகள் தான், ஆமாம் நாங்கள் 200 ரூபா ஊப்பி தான் அப்படின்னு சொல்ல வைக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உண்மையான ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா டே நான் ஏன்டா உனக்கு கொத்தெருமையாக இருக்கணும்? இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கான்? பெத்த அப்பனே டே நான் தாண்டா உன்னை படிக்க வச்சேன், ஏன் பெத்தனா நீ தான் செய்யணுங்கிறான். அப்படி இருக்கிறவன்ட்ட போய் டே திமுக மட்டும் இல்லைன்னா நீலாம் சோறு திம்பியாடா, திமுக மட்டும் இல்லைனா நீ டிகிரி வாங்கியிருப்பியாடானா, நீ மூடிக்கிட்டு போடா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் படித்தோம், நான் எங்கப்ப லோன் எடுத்து எஜுகேஷன் லோன் எடுத்து அதை அவன் கட்டுறான். எப்படி திமுக என்ன வந்துச்சு? எத்தனை பேர் அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அம்மாவோட தாலி செயின் அடகு வச்சு பெற்றவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணான்? சில திட்டங்கள் காலத்தோடதில் கம்ப்யூட்டர் வரதாகட்டும் எல்லாகட்டும், அந்த காலத்தோட ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த 80s அந்த ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டரில் புரட்சியை கொண்டு வர்றாரு. ஸோ அப்போ இங்கே சிஎம்மா யார் இருந்தாலும் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை இவருக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் எல்காட்டுங்கிறத கொண்டு வந்தார். இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பிரைவேட் அது பண்ணி அவர் பெரிய விஷயங்கள் பண்ணார். நீங்கள் அந்த முதலமைச்சராக இருக்கிறதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டீங்கல்ல, சம்பளம் எல்லாமே எவ்வளோ பார்த்தீங்களா? எங்கே ஏதாவது ஒரு அரசு அதிகாரி போய் மாதம் சம்பளம் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகிறீங்க, இந்த அரசு அலுவலகம் இருக்கிறதுக்காகனா நான் தான், யாராவது சொல்ல முடியுமா? ஓடி போயிருக்குங்க மாதம் சம்பளம் வாங்கினு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தானே அரசியல்வாதிகளும். உங்களுக்கு மட்டும் என்ன அந்த திமிரு? எப்படி சொல்கிறீங்க? நாங்கள்லாம் இல்லைன்னா இப்போ நான் இந்த வீடியோ போட்டாலே கீழே வந்து கமெண்ட்டில் பாருங்க, நீலாம் இப்படி உட்காந்து திமிரு தட்டமாக பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். என்னமோ பெரியார் எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு அப்பா உனக்கு புள்ள பிறந்தா படிக்க வச்சிருப்பா, நீ பாட்டுக்கு கட்டி கொடுத்துறாதப்பா, அதை வந்து இப்படிலாம் வளர்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரியும், இல்லைன்னா அவர் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து யாரெல்லாம் பொம்பளை புள்ள படிக்க வைக்க முடியலையோ கொண்டாந்து எல்லாரும் என் ட்ரஸ்ட்டில் விட்டுருங்க நான் படிக்க வைக்கிறேன்னு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே பெண் குழந்தைகளை இலவசமாக படிக்க வச்ச மாதிரியும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாம் எங்களுக்கு முன்னாடியிலேருந்து அரசியல் அனுபவம் உள்ளவங்க சொல்லுங்கள், பெரியார் ட்ரஸ்ட் மூலியமா எத்தனை பட்டியலின சகோதரிகளை பெண்களை மட்டுமே இல்லை வசதி இல்லாதவங்களை படிக்க வச்சுருக்காங்க இலவசமா? இல்லை படிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து IAS IPS இது போன்ற ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா அதிகார வர்க்கத்தில் வரவங்களை வந்து அடுத்து இவங்க ஹோல்டில் எடுக்கணும், அதுக்காக பண்ணுற வேலை. அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ கல்வியை கொடுக்குறது, அது இலவசமாக கொடுக்குறது எதுவும் கிடையாது. எல்லா வருமானம் அந்த ஈவேரா ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் பில்டிங்கு காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வச்சுட்டு எல்லாம் 2000 கோடி 3000 கோடி வருமானம். ஆனால் பேச்சை பாருங்கள், ஏன் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியலினத்தை தெரிஞ்சவரை போடக்கூடாதா? அப்படி தீக்கால போட வேண்டியதானே, பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக போட வேண்டியதானே? என் கி வீரமணி ஐயாவே தான் உட்காந்துருப்பாரா? அவர் பையன் வேறு. அதுக்கு அடுத்து அவர் பையன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது விஜய் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல அமைச்சர்கள் வந்து சரியாகவே ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பலரும் ரமேஷ் ஷா இருந்தாலும் சரி, அமைச்சர் ரமேஷ் ஷா இருந்தாலும் சரி, கீர்த்தனாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநாத் போன்ற எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாமே சொல்வது என்னென்னா, அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, அப்படி எல்லா விஷயம் தெரியும், படிப்படியாக தான் அவங்க கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை. இவ்வளோ விமர்சனங்களில் சத்யராஜ் வந்து முந்தானத்துக்கு வந்து அவர் பங்கு அழாமல் போயிட்டோம்ட்டு அவர் ஒரு ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா எல்லாமே ஒப்பாரி வச்சுருக்காங்க திமுகவில், இப்போ அவரும் ஒப்பாரி வச்சுருக்காரு. உங்களுக்கு போய் நாங்கள் தேவையில்லை, கொடுத்தா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க கருத்தியல் ரீதியாக, இல்லைன்னா கருத்தியல் ரீதியாக நீங்கள் பாஜக கூட ஓட்டு போடுங்க, RSSக்கு ஓட்டு போடுங்க, இல்லை கருத்தியல் ரீதியாக கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுங்க, விடுதலை சிறுத்தைக்கு போடுங்க. எவ்வளோ பேர் 8 பேர் தான் நின்றுருக்காங்க, அவன் எப்படி ஆட்சி வருவான்னு தெரியல, அவங்களுக்கு கூட நீங்கள் ஓட்டு போடுங்க. போய் விஜய்க்கு போட்டிருக்கீங்களே அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த அனுபவம் இல்லாத அமைச்சரவை அப்படின்ற விஷயத்த சத்யராஜ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கதறல் போன தடவை குளத்தூரில் வந்து என்ன திமுறா பேசிட்டு போனார். நீங்கள் திரும்பி நடிக்க வந்துடுவீங்க விஜய், உங்களை எங்களுக்கு பெரிய தலைவர் இருக்காரு. அதுதான் திரும்ப அந்த திமுகவோட திமிர்தனத்தால் மட்டுமே தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மூலையில் உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப 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 தெளிவாக கிளியராக வந்து மக்கள் தெளிவாக சொன்னது. மக்களால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. அடுத்தது இந்த தாவேக்காவை பற்றி நம்ம சொல்லணும்னா, நம்ம இவங்க ஆட்சிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவங்கள வந்து அரசியல்படுத்துங்க, தொண்டர்களுக்கு அரசியல்படுத்துங்க, இல்லை உங்கள் கட்சி வேட்பாளர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் வந்து பயில இறங்க வைக்கணும். இது என்ன கான்ஸ்டிடுவன்சினா என்ன, அது எப்படி இயங்கும், என்ன பண்ணணும் அப்படின்றத. இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ராப்பராக படித்து தெரிஞ்சு வர்றதுக்கும் இன்னொன்று வந்து நான் போகிற போக்கில் நானே அப்படியே போகிற போக்கில் கற்றுக்கிறேன்னா எவ்வளோ வருஷம் ஆகுது? அது ரொம்ப வருஷம் ஆகும். எல்லாருமே காமராஜர் ஐயா மாதிரி அப்படியே ஓதாது உணர்ந்த ஞானி ஆயிட முடிய மாட்டாங்க. அவருக்குமே அந்த படிப்பறிவிலேயே ஒழிஞ்சு அரசியல் ஞானம் இருந்தது.
அவர் சின்ன வயசுல இருந்தே இங்கே இந்த தமிழகத்தில் அரசியலில் பயணிச்சு இதில் எது சரி எது தப்பு எது மக்களுக்கான தேவை மக்களோட பயணிக்கிறார். அப்போ மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எதனாலலாம் வருத்தப்படுறாங்க, எதெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றது அவருக்கு தெரியுது. ஸோ அப்போ அவருக்கு ஒரு பிளான் இருக்குது, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம ஒரு தலைவரான அப்படி இருக்குது. இவங்கெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. எம்எல்ஏ கேண்டிடேட் நம்ம நிற்கிறோம், என்னது நான் ஜெயிச்சுட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க எல்லாருமே. டிவியை பார்த்து தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு, நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு கூட போகல, விஜய் அவர்களே பிரச்சாரத்துக்கு போகல. அப்படி இருக்கும்பொழுது விஜய் விசில் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்துக்காக ஓட்டு விழுந்துருச்சு. அப்போ அவங்கள தயார்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மை. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அமைச்சர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, இனியாவது அதை செய்யணும் விஜய் அவர்கள். கட்டாயம் அவங்களுக்கு கூப்பிட்டு வீக்லி 2 or 3 அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தே ஆகணும், பயிலரங்கம் நடத்தி ஆகணும். அடுத்து அதை பேசுறதுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றது தெரில. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், திமுகவை அடிக்கணுன்றதான் எங்கள் ஆசை. அதை நாங்கள் என்டிஏ அடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் டிவிக்கு அடிச்சிச்சு. ஆனால் என்டிஏ அடிச்சிருந்தா கூட உங்களுக்கு அது கௌரவமான தோல்வியாக இருக்கும். ஆனால் டிவிக்கு அடித்தது தான் அவங்களால இன்னுமே ஏற்றுக்க முடியல. என்ன சின்ன பசங்க நம்மளை அடிச்சிட்டாங்களாடா, சின்ன பசங்க நம்மளை அடிச்சிட்டாங்களாடா அப்படிங்கிறது தான் இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அதை விட அவங்களால ஏற்றுக்க முடியாது கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோத்தது. உச்சபட்சம் மெத்தனம் என்ன பண்ணிட முடியும். அது அவர் சேகர்பாபு அவர் கொடுத்தது. சென்னை நம்ம கோட்டை தலைவரை அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்ததுக்கு 2 தடவை தெல்ல வலிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது எந்த அளவுக்கு மெத்தனம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே கூட சென்னையிலே இவங்க கணிசமான இதை எடுத்திருப்பாங்க, அதுதான் வரலாறு. ஜெயலலிதா மாறுறப்ப கூட. ஆனால் இப்போது நீங்கள் பண்ண காரணம் என்ன தெரியுமா, அந்த 4000 கோடி பேக்கேஜ்லாம் போட்டாங்க பாருங்கள். போட்டு இந்த சென்னை மக்களை படுத்தின பாடு, ரோடு எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமா நீங்கள் தோண்டி போட்டு எதையுமே கண்டுக்காமல், சென்னை மாதிரியான ஒரு சிட்டிலேயே பெண்கள் வெளியில் வர்றதுக்கு பாதுகாப்பு கிடையாது. ரோட்டில் விட்டுட்டு டெலிவரி பாயெல்லாம் ரோட்டில் விட்டு வெட்டுறானுங்க, ஓர போக்கில் வெட்டிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஓரத்தில் போட்டு கல்லை தூக்கி போட்டு கொள்றானுங்க. கிளாம்பக்கத்தில் ஒரு பொண்ணை ஆட்டோவில் வச்சு தூக்குறாங்க, கடத்துறாங்க. இப்படி தினம் தினம் படிச்சுக்கிட்டே இருந்தா அப்பம்மா சென்னை மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னங்கடா இது கொடுமையாக இருக்குன்னு. இன்னொன்று எஸ்ஐஆர், நீங்கள் கலைஞர் அவர்களை வந்து சொல்லுவாங்க, இந்த அடையாறு ஓரத்தில் இருக்கிற குடியிருப்புகள் எல்லாமே வந்து அவர் தான் அங்கே இங்கே இருக்கிறவங்களாம் கொண்டாந்து இந்த இருக்கிறவங்களாம் இங்கே குடியேற்றினாருங்கம்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த பக்கம் ஊர் பக்கம் ஒரு ஓட்டு இருக்கும், இங்கே ஒரு ஓட்டு இருக்கும். இங்கே காலையில் ஓட்டை போட்டுட்டு உடனே அதை அழிச்சிட்டு பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் திருப்பி சாயந்தரம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கள்ள ஓட்டு போடுறதுல பெரிய மன்னர்கள் திமுககாரங்க. இந்த தடவை உங்களால் அதை போட முடியல. கள்ள ஓட்டை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. செத்து போன ஓட்டு, டபுள் என்ட்ரி, இதெல்லாம் காலி பண்ணியாச்சு. ஸோ இப்படி எல்லா பக்கமும் உங்களுக்கு செக்கு வச்சதுனால இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு திமுக, அரசியல் அனாதையாக இருக்குது. சொல்லப்போனால் திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஆட்சியை எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்ததே இல்லை. இன்றைக்கி எந்த கூட்டணி இல்லாமல் நிற்கதியாக நிற்கிது. கூட வந்தவங்கெல்லாம் ஓடியாச்சு. காங்கிரஸ் போயாச்சு, விசிகே போயாச்சு, ஐயுஎம்எல் போயாச்சு. இவர் தான் இருந்தார் வைகோ, அவரும் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ துரதிருஷ்டவசமானது எங்களை அப்படி பண்ணிட்டீங்களே, எங்களை நாங்களும் நின்றுருந்தோம்னா நாங்களும் நேரம் ஏதோ ஒரு அமைச்சரவையை வாங்கியிருப்போம், எங்கள் வீட்டுக்கு சோஃபா வந்திருக்கும், இப்படி எல்லாத்தையும் எடுத்து விட்டீங்களாடா அப்படின்னு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு இப்போ ஒரு துண்டை போட்டு வச்சிருவோம் தான் துரை வைகோ ஓடி போய். ஏன்னா திருச்சியில் நடந்தது அரசு நிகழ்ச்சி கிடையாது, அவர் கட்சி நிகழ்ச்சி தான். துரை வைகோ ஓடி போய் அங்கே போய் பார்க்குறாரு. கேட்டால் எம்பியா போய் பார்த்தாராம். அது எம்பி யார் கூட நின்று எம்பியா நீங்கள் திமுகவோட. அப்போ திமுகவோட சார்பில் நீங்கள் நின்று எம்பி ஆகிட்டு அது கூட அந்த சின்னத்தில் நின்றதும் துரதிருஷ்டவசமானதுங்கிறீங்க. அவ்வளோ ரோசக்காரர் வந்து எம்பி பதவியை ரிசைன் பண்ண வேண்டியதானே, திமுக தயவில் வந்து எனக்கு இந்த பதவி தேவையில்லை அப்படின்னு. அப்போ இவங்க இந்த பதவிக்காகவும் இந்த நாற்காலிக்காகவும் இந்த பணத்துக்காகவும் இந்த பவர் சொல்லுவாங்கள்ல, இந்த பைத்தியம், இந்த பவர் பைத்தியத்துக்காக இவங்க எங்கே வேணால் போவாங்க, என்ன வேணால் பேசுவாங்க. இன்னொரு விஷயம், ஆல் இண்டியா ரேஞ்சில் ஒரு விஷயம்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வேற வந்து இறங்கினார், இங்கே ஒரு போராட்டம்னு நடத்தினார். எல்லாம் ஜென்சி கிட்ஸை வச்சு பெரிய போராட்டம் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில் நடக்கப்பட்டது. அது பலரும் வெற்றின்னு சொல்லிக்கிறாங்க. சிலர் வந்து இல்லை அவர் வெளியே வர முடியலைங்க, வெயிலே வர விடப்பில்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. அது செய்தி தொடர்பாளருக்கு. இவர் ஏசி கார்லேயே போய் உட்காந்துட்டாரு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி இந்த செயல்பாடுகள்லாம் இருக்குன்னு பாஜக மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தலாம் சொன்னாங்க. இது எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு அட்டகத்தி, அதை அட்டகத்தியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அட்டகத்தியை வச்சு எதையுமே வெட்ட முடியாது. நீங்கள் வந்து ஒரு போர் வீரண்டை எடுத்து நிற்பீங்களா? அப்போ அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணணும், அமைதியாக விட்டுறணும். அவங்கள தடுக்கிறதுனால அவங்க ஹீரோவாங்க, விட்டால் அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. இது டம்மி பீஸ் அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் போயிட்டு ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, இது என்னங்க நீங்கள் இவங்களை பற்றி பேசுகிறீங்கல்ல, இந்த சிக்கன் நெக்னா என்னன்னு தெரியுமாங்க, என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அங்கே ரிப்போர்ட்டருக்கு அழகிடாரு, சிக்கன் நெக்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, அந்த சிக்கனை 65 வெட்டி சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஏங்க சிக்கன் நெக்குன்னு தெரியலன்னா பிரச்சனையா? ஒன்றுமே தெரியல, என்ன பிரச்சனை, எதுக்காக போராடுறாங்க, என்னத்துக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், என்ன சும்மா ஆன்லைனில் போட்டாங்க, சும்மா ஜாலியாக போகலாம், ஃபன் பண்ணலாம். திடீர்னு ஒரு பெரிய மாஸ் வருது, இந்த மாப் மென்டாலிட்டிம்பாங்கள்ல,
100 பேர் கூடுறாங்க, நம்மளும் போய் நின்று கோஷம் போட்டு கத்திட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே கூட்டமும் சரியாக வரல. அவங்க ஏர்போர்ட்டில் வரப்போ பெரிய க்ரௌடு வரும்னு நினச்சாங்க, அதெல்லாம் ஒன்றுமே வரல. அங்கே போனதான் அது ஒரு அட்டர் ஃபெயிலியரு. அவங்க உண்மையான ஒரு போராளி இல்லை, ஒரு அவங்களே சொல்லிட்டாங்க, அது காக்ரோச்சு, எங்கேயாவது எங்கே ஒடுக்கு கிடைக்குமோ அங்கே தான் போய் ஒளிஞ்சுக்கும் அது. அந்த மாதிரி இவங்களால வெயிலில் வந்து நின்று போராடுறதுக்கோ இல்லை ஒரு நின்று பேசுறதுக்கோ கூட அவங்களுக்கு முடியாது. ஒருத்தன் பின்னாடி நின்று விசிறதுக்கு உட்காந்து ஆளை விசிறிட்டு இருக்கான், இன்னொருத்தன் போய் ஏசி கார்லேயே உட்காந்துச்சு. இப்படி இருக்கப்ப பார்த்துட்டு இருக்கவங்க நினைப்பாங்களே, அப்போ உங்களை ஏன்னா நாங்கள் நின்று ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கிறோம், அப்போ நாங்களாம் என்ன இதா, இப்போ இவங்களை நம்பி வந்தால் நம்ம நிலைமை என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே வந்து நம்ம இந்தியாவை குறி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இங்கே யங் பாப்புலேஷன் வந்து ஹெவியாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு இதில் இருக்காங்க. இன்னமும் அம்மா அப்பாவுக்கு பயப்படுற ஒரு ஜென்ரேஷன் இது. என்ன தான் ஜென்சின்னு சொன்னால் கூட வீட்டில் அம்மா அப்பா ஒழுங்காக உட்காருன்னா உட்காருவேங்கிற மாதிரி அந்த குடும்ப அமைப்பு இங்கே இந்தியாவில் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நேபாளில் உண்டாக்குன மாதிரி, ஸ்ரீலங்காவில் உண்டாக்குன மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் உண்டாக்குன மாதிரி வெஸ்ட் பெங்கால் இல்லை, பங்களாதேஷில் உண்டாக்குன மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு இங்கே நினைக்கிறாங்க. அது ராகுல் காந்தி பல இடங்களில் பேசியிருக்காரு. ஜென்சி புரட்சிலாம் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் இங்கே கதைக்காகாது. ஜென்சிகள் எல்லாருமே இங்கே ஒழுக்கமாக கோயிலுக்கு போகிறவன், சாமி கும்பிட்றவன், வீட்டில் அம்மா அப்பா பேச்சை கேட்குறவன், நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், அப்படி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சி பண்ணி இங்கே எல்லாத்தையும் தலைகீழாக கொத்து போட்டினா அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது நம்ம தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லா ஜென்சியுமே இங்கே வந்து கைட் பண்ணுறதுக்கு வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க. சில ஃப்ரீடம்ஸ் கொடுக்குறாங்க. நீ எந்த சோஷியல் மீடியாவில் என்ன வேணா பண்ணிக்கோ. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அவன் வந்து பெரிய புரட்சி பண்ணலாம், ஆனால் வீட்டு வாசலில் போய் நின்னா அவங்க அப்பா காதை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரியான கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு இருக்குது இங்கே இந்தியாவில். அப்போ இது வந்து பெரிய ஃப்ளாப்பாக தான் ஆகும், ஆயிடுச்சு ஆல்ரெடி. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியெழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.